வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஃப்டியினுடைய மார்க்கெட் ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,850. நம்ம இன்னைக்கு வந்து 24,850 அப்படிங்கும்போது, நம்ம வந்து 24,800 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2 பிரீமியத்த வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆச்சு, நம்ம வந்து இன்னைக்கு எதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அதாவது பிஇபின்னு சொல்லி ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். அந்த லெவல்லாம் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் காலையில் மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ½ அன் ஹவர் அந்த டைம் ஃப்ரேம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஇபி லெவல் அப்படிங்கிறது வந்து எந்த ஆப்ஷன் இந்த பிஇபிக்கு மேலே இருக்குதோ, கால் இருந்தால் கால் நம்ம பை பண்ணிக்கலாம், புட் இருந்தால் புட்டை பை பண்ணிக்கலாம். ஸோ அட் சேம் டைமில் வந்து புட்டு வந்து கீழே, அதாவது பிஇபிக்கு கீழே இருந்திருக்கணும். ஓகேவா? கால் வந்து மேலே இருக்குது அப்படின்னா புட்டு கீழே இருந்திருக்கணும். புட்டு மேலே இருக்குது அப்படின்னா கால் வந்து கீழே இருந்திருக்கணும். ஸோ இது வந்து புட் ஆப்ஷனுடைய சார்ட். 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய சார்ட். இந்த சார்ட்டில் பார்க்கும்போது காலையில் மார்னிங் தான் பிஇபியோடைய லெவல். ஓகேவா? இது பிஇபியோட லெவல். இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்போ வந்து கால் பிரீமியம் வந்து இந்த பிஇபிக்கு கீழே இருந்திருக்கணும் ஒன்று. ஓகே. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிடலாம். ஸோ அந்த பை பண்ணும்போது நம்ம வந்து கால் பிரீமியத்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புட் ஆப்ஷன் தான் நீங்கள் நம்ம பை பண்ண போகணும்னு தெரிஞ்சிச்சு. இது காலையில் மார்னிங் என்ட்ரி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கும் அந்த ½ அன் ஹவர் ஸ்ட்ராட்டஜிக்கும் எதுவும் கிடையாது. அது அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. ஓகே. கால் பிரீமியம் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 மினிட் டைமுக்கு. இதுதான் வந்து காலையில் மார்னிங் ஓப்பனிங் கேண்டில். கால் பிரீமியம் தான் 24,800 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய காலையில் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ். இது வந்து பிஇபி லைன். இந்த பிஇபி லைனுக்கு கீழே தான் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஓகே. இது கன்ஃபார்ம் நமக்கு. ஏன்னா அங்கே வந்து புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பிஇபிக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குது. அப்போ கால் பிரீமியம் வந்து பிஇபிக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து என்ட்ரி ஆகலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ரெட் கேண்டில். சரியா? மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து இதில் ஒரு 50%க்கோ எந்த லெவலுக்கோ நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து தான் திருப்பி நமக்கு இதாகும். ஸோ அந்த 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சோடனே நான் வந்து இவ்வளோ பெரிய அங்கே ரெட் கேண்டில் அப்படிங்கிறனால இது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்கு இல்லையா? ஒரு 5 மினிட் கேண்டில் முடிஞ்ச உடனே மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும். ஓகேவா? இந்த இடம் நமக்கு அதாவது என்னென்னா ஒரு 50% அப்படிங்கிற லெவல் தான் இருக்குல்லையா? இந்த 50% அப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டு கீழே வந்து நம்ம வந்து இதோட லோ இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு லோ. இந்த லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் மைண்டில். இந்த லோவுக்கு வரலாம் மார்க்கெட். இன்கேஸ் லோவுக்கு வந்து இந்த லோவிலேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகலாம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கிறது. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டுனா எக்ஸிட் ஆயிடுவோம். இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி டார்கெட் ரீச் ஆகிட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ நம்ம என்ன டார்கெட் வைப்போம் அப்படின்னா காலையில் மார்னிங்னால ஒரு 20 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மார்னிங் காலையில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு 20 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 2 கேண்டில்லே நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆயிடும். சில நாட்கள் ஒரே கேண்டிலில் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஓகே. இது காலையில் நம்ம மார்னிங் ட்ரேட் எடுத்தது. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பார்க்குறது வந்து எப்படின்னா ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேம். அரை மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரை மணி நேரம் கேண்டிலுடைய ஹை லோ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஃபெபனாச்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறோம். அது வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து ஆப்ஷனுடைய பிரீமியத்தில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பிரீமியம் ஹையாக போகும், எவ்வளோ ஹையாக போகும், எதை வச்சு நம்ம வந்து அதில் இண்டிகேட்டரோ, அதாவது இண்டிகேட்டர்னா ஃபெபனாச்சி அப்படிங்கிற ஒரு டூல் இண்டிகேட்டர்னு தான் வச்சுக்கோங்களேன். அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம இதிலே இருக்கக்கூடிய அந்த ஆங்கர்டு வைவாப் இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம வந்து அதை வச்சு நம்ம ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். முழுக்க முழுக்க வந்து வேறு எதுவும் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டம் இண்டிகேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா காலையில் அந்த ½ அன் ஹவர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு
அப்போ 1/2 அன் ஹவருங்கும்போது 9:45. ஓகேவா? 9:45க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எங்க நிக்குன்னு பார்க்குறோம். ஸோ 9:45ங்கும்போது இந்த கேண்டில் நமக்கு வந்துரும். இந்த இருக்கு இல்லையா? அந்த நம்ம இதான் 9:45ங்கும்போது. இந்த டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். இது இந்த இந்த ஒயிட் கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 மணி நேரம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கேண்டில் நம்ம சொன்னோம் இல்லையா? ஹை லோன்ட்டு. அதோட ஹை பிரைஸ் இது வந்து. அப்ப இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகும்போது, குளோசிங் குடுக்கும்போது, அடுத்து நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த பிரைஸ் அதாவது இந்த இருக்கு இல்லையா? இந்த ரூ. 266 அப்படிங்கிற இந்த லைன் வருது இல்லையா? இந்த லைன் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸையும் நமக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நமக்கு ஆக்ட் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடம் ஒண்ணு வந்து மார்க்கெட் வந்து மேல தான் இருக்குது. 9:45க்கு நம்ம பார்க்கும்போது 9:47 ஓகேவா? 9:45 9:47 பார்க்கும்போது மார்க்கெட் மேல தான் இருக்கு. இந்த 9:45 முடிஞ்சோனே 9:46 கேண்டில் நம்ம பார்க்குறோம். 9:46 கேண்டில்ல நமக்கு என்னன்னா, இந்த ஹைக்கு மேல தான் நமக்கு குளோசிங் குடுத்துருக்கு. எதுக்கு மேலன்னா, 1/2 அன் ஹவர் கேண்டிலுடைய ஹைக்கு மேல தான் மார்க்கெட் குளோசிங் குடுத்துருக்கு. நம்ம என்ட்ரி ஆகலாம். கண்டிப்பா இது ஒரு என்ட்ரி. நல்ல அருமையான ஒரு என்ட்ரி. இந்த க்ளோசிங் பிரைஸ்ல முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி ஆயிட்டு, இந்த இடம் மார்க்கெட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதோட க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னா, ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். இதோட க்ளோசிங் பிரைஸ் வந்து ரூ. 252. ஆ இதோட பிரைஸ் இங்க வரும்போது மார்க்கெட் நமக்கு எவ்வளோன்னா ரூ. 266. ஆ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணல அப்படின்னா, இதில இந்த ஆவரேஜா இதுக்கு 50%ல நம்ம எக்ஸிட் ஆயிரலாம். ஒரு ரூ. 252க்கு நம்ம வர்றோம்னா, ஒரு ரூ. 260 ரூ. 262 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லன்னா, மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பா வரும். ஏன்னா, அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க வந்து பிஇபிக்கு மேல இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன். ஓகேவா? புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் கீழ வந்து பிரீமியம் புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் கீழ இறங்கவே இல்ல. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து கன்டினியூவா இன்னைக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஈஸியா ரீச் ஆகும் பிரைஸு. சில நாட்கள் வந்து நம்ம வந்து அந்த மாரி நம்ம எதிர்பார்க்காம, ஆனா கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரீச் இதாகும். மேக்ஸிமம் இந்த ஹைக்கு மேல 1/2 அன் ஹவருக்கு ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு குளோசிங் குடுத்து ஒரு கேண்டில் வருதுன்னா, நிச்சயமா இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரீச் ஆயிரும். இன்கேஸ் ஒரு ஒரு 15% முன்னாடி நம்ம வச்சுக்கிட்டோம்னா சேஃபா இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றது. மேக்ஸிமம் எப்பவுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். இல்லாத பட்சத்தில நம்ம வந்து என்னலான்னா, இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கும். இந்த மாரி லைன்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாரி இடங்கள் வந்து ஒரு 10% 5% 15%க்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் சில நாட்கள் இருக்கும். இல்லன்னா, மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த வைவாப்ல வந்து திருப்பி நமக்கு என்ட்ரி கிடைச்சா நம்ம எடுக்கலாம். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து 9:45க்கு அப்புறம் நம்ம எடுக்கிறதா இருந்தா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. இந்த டைம்ல இந்த 9:45 அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம புட் ஆப்ஷன்ல எடுக்க போறது அப்படிங்கிறதுனால, கால் பிரீமியம் இதே 24,800 அப்படிங்கிற கால் பிரீமியம் நமக்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து நமக்கு வந்து இந்த பிஇபி லெவல். இதான் பிஇபி லெவல். இந்த பிஇபி லெவலுக்கு கீழ தான் நமக்கு வந்து இங்க இந்த கேண்டில் இருக்குது. அதே சேம் டைம்ல ஆ நம்ம போட்டிருக்கிற அந்த ஆங்கர்டு வைவப் அதுக்கு கீழ தான் நமக்கு வந்து இந்த பிரைஸ் இருக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சேஃப்டியான இது என்ன அப்படின்னா, ஆ காலுடைய பிரீமியம் கன்டினியூவா டவுன் ஆகுறதுக்கான இதில தான் இருக்குது. அதேமாரி புட் பிரீமியம் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு மேல போகுறதுக்கான வாய்ப்புல தான் இருக்குது. அப்ப கன்ஃபார்மா நம்ம வந்து ஒரு ஸ்கால்பிங் பண்ணலாம். அதுல வந்து ரொம்ப ப்ராஃபிட் அதாவது பெரிய ஸ்கால்பிங்கும்போது நம்ம வந்து உடனே போயிட்டு ஒரு 5 பாயிண்ட், 20 பாயிண்ட், 10 பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இதில கலெக்ட் பண்ணி 20 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டில நம்ம எதிர்பார்க்கலாம். நிஃப்டியில பண்ணும்போது மேக்ஸிமம் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். மினிமம் ஓகேவா? ஆ அந்த ரேஞ்சில நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில நம்ம வச்சு ட்ரேட் பண்ணோம்னா, லாங் டைம் நம்மளால ட்ரேடிங்ல வந்து நெறைய வந்து நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு லாஸ் ஆகாம அப்படியே ஒரு லாஸ் ஆகுறோம்னா, நம்மளுடைய சின்ன ஒரு லாஸ் எப்படின்னா, நம்ம லாபத்தில தான் லாஸ் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா காலையில மார்னிங்ல ஒரு ட்ரேட் எடுத்துட்டோமா, ஸோ அந்த ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கேஸ் இந்த மாரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் லாஸ் ஆகாது. ஒரு 99% லாஸ் ஆகாது. இன்கேஸ் 1% அதில மைனஸ் ஆனாலும் நமக்கு வந்து நம்மளுடைய லாபத்த தான் நம்ம வந்து அதில வந்து லாஸ்ல வந்து நம்ம இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. காலையில பிஇபில எடுத்த ட்ரேட் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த 1/2 அன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு, அதுக்கப்புறம் பண்ண ஒரு ஸ்கால்பிங். அதில ஒரு 5, 10 பாயிண்ட் அப்படி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தது. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து புதுசா நெறைய வியூவர்ஸ் நம்மளுடைய சேனல் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா,
நமக்கும் நல்லது. ஓகே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நீங்க அடுத்து நாம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நன்றி.